ஹலோ. ஹாய் கீதா. இது யார் அனுப்புனது? இது உங்களுக்கு தான். ஓ, என் ஹஸ்பண்ட் தான் அனுப்பியிருப்பாரு. ஐயோ, இதில் எப்போ அனுப்பினாரு? தேங்க்யூ. ஓ, ஓகே. ஏதோ சொல்லுவேன். ஓ சாரி, நானும் சாரி கேட்டுக்கிறேன். சாரின்னு அனுப்பியிருக்காரா? இன்றைக்கி உங்களுக்கு எந்த ஒரு ஒகேஷனும் இல்லை, எந்த ஒரு ஸ்பெஷல் டேயும் இல்லை. ஏன் கீதாக்கு வந்து இந்த கிஃப்ட் வந்திருக்கு? அது இது காமனாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற ஒரு காமனான விஷயம் தான். ஜஸ்ட் ஒரு லிட்டில் ஆர்கியூமெண்ட் இருந்துச்சு. ஸோ அதனால சாரி கேட்டு அனுப்பியிருக்காங்க, அவ்வளோதான். ஆமாவா? அவர் தான் அனுப்புனாரா? ஐ டோன்ட் நோ, அவர் தான் அனுப்பியிருப்பாரு நினைக்கிறேன். ஷுவர் யார் அனுப்பியிருக்கா என்னன்னு எனக்கே தெரியல. அப்படி எப்படி அவர் தான் அனுப்பியிருக்காரு அப்படின்னு ரெண்டு பேத்துக்கும் ஆர்கியூமெண்ட் இருக்குல்ல நேரத்துல இருந்து. ஸோ தெரியல, எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. சரி, நான் ஒரு கார்ட் படிக்கிறேன். ஸோ அவரா இல்லை வேற யாராச்சுமா, ஃப்ரெண்ட்ஸா, அந்த மாதிரி யார் யாரு கூட சண்டை போட்டீங்க? ஐயோ, அதுன்னு தெரியல. அப்போ நிறைய பேர் கூட சண்டை போட்டிங்களா? இல்லை இல்லை, நான் சண்டை போட மாட்டேன். யார்கிட்டையும் சண்டை போடலையா? யூஸ்வலாக ஹஸ்பண்ட் அதிக ஆர்கியூம் பண்ணி அவங்களோட மட்டும்தான் இருக்கும், வேற யாரு கூடயும் இருக்காது. சரி, நான் ஒரு கார்ட் படிக்கிறேன். ஸோ அந்த கார்ட் பார்த்துட்டு அவர்கிட்ட இருந்தா இது வந்திருக்கா இல்லை வேறு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேருந்து வந்திருக்கா அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணிடணும். சரி சார். ஓகே. ஐ லவ் யூ நாட் பிகாஸ் ஆஃப் ஹூ யூ ஆர் பட் பிகாஸ் ஆஃப் ஹூ ஐ எம் வென் ஐ எம் வித் யூ. ஐயோ, என் வீட்டுக்கார் தான் 100% அவர் தான். இல்லை, எனக்கு வேர்ல்டில் அவரை தவிர வேறு எதுவுமே பெஸ்ட்டு கிடையாது. ஸோ அப்பா அம்மாவுக்கு அப்புறம் என்னை ரொம்ப பெம்பர் பண்ணி பார்த்துக்கிட்டு அவர் மட்டும்தான். ஸோ எனக்கு என்னன்னாலும் அவர் மட்டும். ஸோ இது கண்டிப்பாக அவர் தான் பண்ணியிருப்பார். தி பெஸ்ட் என்னோட. கரெக்ட். அவர் தவிர வேறு யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. கரெக்ட் கேஸ். இது வந்தது உங்களோட அன்புள்ள கணவர்கிட்டேருந்து. என்ன சொல்லி அனுப்பியிருந்தாங்கன்னா, உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட், மன வருத்தம். நீங்கள் காலையும் அவர்கிட்ட பேசுனீங்க. இருந்த போதிலும் உங்களை வந்து முன்னெல்லாம் வந்து லவ் பண்ணும்போது இதெல்லாம் அடிக்கடி அனுப்பிக்கிட்டு உங்களை ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டு, உங்களுக்கு சின்ன சின்ன சர்ப்ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ கல்யாணத்தை பண்ண அப்புறம் நீங்கள் அவங்க கூடயே இருக்கிறனால இதெல்லாம் செய்ய அவர் மறந்துட்டார். பிஸியான டேஸ், பிஸியான ஒர்க்னால. ஆனால் அவர் ஆரம்பத்தில் இருந்து வச்ச லவ் இப்பயும் அதே லவ் அப்படியே இருக்குது. ஸோ எது நடந்திருந்தாலும் சாரி மை டியர், எப்பயுமே அவங்க உங்களை லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தான் சர்ப்ரைஸ் அனுப்பியிருக்காங்க உங்கள் அன்புள்ள கணவர். தேங்க்யூ. அழுவக்கூடாது, இதை நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. எதிர்பார்க்கல ஆக்சுவலி. எனக்கு ஃபியூ டேஸ் ஆர்கியூமெண்ட் ஆச்சு. நைஸ். தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஸ்டார்பக், உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் எல்லாமே உள்ளுக்கு இருக்குது. எனக்கு ஆக்சுவலி பர்சனலாக எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பிகாஸ் எஸ் அஃப்கோர்ஸ் எங்களுக்குள்ள நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் இப்போ இந்த ரீசன்ட் டைமாக வந்து லைஃப் வந்து ஒருத்தவங்க சில நேரத்தில் அப்பா அம்மா புரிஞ்சுக்கிறதுக்கே நம்மளுக்கு ஒரு விதமான ஏஜ் வரும், ஒரு மெச்சூரிட்டி வரும், நம்மளுக்கே வரும். அது ஒன்று நம்ம அப்பா அம்மா ஆகணும், இல்லை நம்ம கல்யாணம் பண்ணி அப்பா அம்மா விட்டு போனதுக்கப்புறம் தான் அந்த வேல்யூலாம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தெரிய ஆரம்பிக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப லிமிட்டட் டைமில் தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப கேப் உள்ள டைமில் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒரு 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 சின்ன பீரியட் ஆஃப் டைமில் தான் நாங்கள் ஈஸியாக டக்குன்னு என் கல்யாணம் வெட்டிங்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ எனக்கு அவரோட அண்டர்ஸ்டாண்டிங் ஜேர்னின்னு சொல்லும் போது எனக்கு இப்போதான் ஒரு 3-4 இயர்ஸ் பாஸ் ஆகுது எங்களுக்கு. ஸோ லைக் நான் ரொம்ப ஒரு பிக் சர்க்கிள் ஃபேமிலின்னு வந்தேன். அவர் ரொம்ப நியூக்ளியர் ஃபேமிலி மாதிரி, லைக் ரொம்ப ஸ்மால் ஃபேமிலிலேருந்து வந்தாங்க. ஸோ அப்பா அம்மா தம்பி அப்படின்னு வந்தவங்க தான் என் ஹஸ்பண்ட். ஸோ எனக்கு வந்து எல்லா விதமான ரிலேஷன்ஷிப்பும் இருக்குது. அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சி, எவ்ரிவன் இஸ் தேர் ஃபார் மீ. ஸோ எல்லாத்தையும் விட்டுட்டு நான் அவருக்காக வரும்போது ஐ வாஸ் லைக் ஸோ சிங்கிளாக இருந்தேன். நான் என்னை விட்டு 2 வருஷம் சிங்கப்பூரில் இருந்தேன் வேறு. ஸோ கோவிட் டைமில் தான் வந்து ரொம்ப கேப் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்ட பிறகு இப்போ தான் ஒரு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக நாங்கள் இருக்கிறது எல்லாமே. ஸோ அந்த டைம்லேயும் வந்து எங்களுக்கு இந்த குட்டி குட்டி என்ன சொல்கிறது
சொல்கிறது ஹாப்பி மூமெண்ட்னாலும் ரொம்ப இந்த ஆர்கியூமெண்ட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்கியூமெண்ட் எல்லாமே வந்து ஒரு விதமான அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஜேர்னியாக தான் நான் பார்க்குறேன். ஸோ மேபி வந்து நெக்ஸ்ட் 15 இயர்ஸில் நான் இந்த மாதிரி இருக்க மாட்டேன். ஸோ ஐ ட்ரஸ்ட், ஐ பிலீவ்ல 15 இயர்ஸ்க்கு காத்திருக்கணுமா? இல்லை, அது ஒரு இப்போ ஒரு பேரண்ட்ஸோட வேல்யூ இது புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு 20-21 மெச்சூரிட்டி லெவல் வரும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இது we are seeing through our parents also ல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது மேபி இன்னொரு ஃபியூ இயர்ஸில் இருக்கலாம். we'll see, மேபி கிட்ஸ் வந்து பிறகு இருக்கலாம், we don't know. ஸோ still go on. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். Thank you. கூடி சீக்கிரம். Thank you, thank you. நிச்சயம் நான் எதிர்பார்க்கல, ஆனால் ஓகே ஃபைன். எனக்கு எப்படி சொல்கிறது தெரியல, பட் பர்சனலி நான் இதை எதிர்பார்க்கல. ஸோ ஐம் தேங்க்யூ, ஐம் ரியலி கிளாட் தட் யூ ஆர் இன் மை லைஃப், ரியலி ஹாப்பி அண்ட் ஐ லவ் யூ. ரொம்ப ரேர், நான் ஐ லவ் யூலாம் சொல்கிறது ரொம்ப ரேர். கல்யாணம் பண்ணோம் ஆனால் இப்படி தான். ஆனால் அதெல்லாம் சொல்லுறதுனால தான் அந்த சின்ன சின்ன சந்தோஷம் கிரியேட் ஆகும். ஆமாம், அது ஆமாவா?